அடிப்படையில் இதுவரை இருந்த தேர்தல் கூட்டு கணக்குகள் எல்லாம் மாறுகின்றன. குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு அங்கமாக சாதிவாரி கணக்கெடுப்பு அங்கு நடத்தப்பட்டது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது தெரியல. முதன்முறையாக நமக்கு இப்போது அதிகாரப்பூர்வமாக தெரிய வருகிறது, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட்ஸ், யாதவ்கள் உள்ளிட்ட அல்ல, யாதவ்கள் தவிர்த்த பிற்படுத்த எம்பிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர்களினுடைய எண்ணிக்கை 36% என்று தெரிகிறது. எனவே ஒவ்வொரு சமூகத்திற்கும் தாங்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்பது முதன்முறையாக தெரிய வருகிறது. 112 சமூகங்கள் இந்த 36%த்திற்குள் வருகின்றன. ஸோ அது புதிய அரசியல் விளைவுகளை உருவாக்குகிறது. எல்லா வகையான வட இந்தியாவின் முக்கிய கட்சிகளும் நேரடியாக களத்தில் இருக்கின்றன. மாயாவதி நேரடியாக களத்தில் இருக்கிறார். பொதுவாக அரசியலை குட்டை குழப்புகிற ஒய்வாசிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, ஏஎம்எம் கட்சி, அது பாஜகவினுடைய ஒரு இன்னொரு அணி என்று சொல்லப்படுவது உண்டு. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக எழுந்திருக்கிற கட்சி. இதே மாதிரி புதிய பல கட்சிகளும் பழைய பெரும் கட்சிகளும் களத்தில் மோதுகிற ஒரு குழப்பமான ஆனால் முக்கியமான ஒரு தேர்தல் பீகார் தேர்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.